எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இது போன வாரம் எடுத்த வீடியோனுடைய கண்டினியூஷன் தான். இது ஆர்டினரி ஒரு ஷாப்பிங் ப்ளாக் தான். அதனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பாருங்கள். நான் வந்து பொதுவாக மதுரையிலலாம் ரொம்பலாம் மாலுக்கு சென்னையிலலாம் போனது கிடையாது. அதனால் நான் எப்போயுமே இந்த ஹோம் டெக்கர் கடையை இப்போ போனால் நான் வந்துடுவேன். போன வருஷம் தான் ஒரே ஒரு தடவை தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அப்போ வந்து புது வீடு வாங்கினப்போ நாங்கள் வந்து டெக்கர் ஐட்டது வாங்குறதுக்காக வந்திருந்தோம். இந்த வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்குவோம் அப்படிங்கிறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தேன். இது ஹாலோவின் டேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஆகஸ்ட் எண்டுலேருந்து அக்டோபர் எண்டு வரைக்கும் இதை கொண்டாடுவாங்க பொழுது. எல்லார் வீட்டு வாசல்லையும் கார்டனில் வீட்டுக்கு வெளியே எல்லா இடத்துலையும் அந்த ஹாலோவின் டால்ஸ் தான் ரொம்ப இருக்கும். இங்கே வந்து நிறைய வந்து ஹோம் ஐட்டம்ஸ், ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் தான் அந்த ஹோம் குட்ஸு. அதை தவிர்த்து ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல், சோஃபா எல்லாமே இருக்கும். இங்கே ஆன்லைனில் பார்ப்பாங்க, அப்புறம் காஸ்கோவில் பார்ப்பாங்க, அப்புறம் ஐக்கியாவில் பார்ப்பாங்க. ரேட் வந்து கம்பேரபிளாக இருந்தால் இங்கே வாங்குவாங்க. இங்கே வந்து ரொம்ப நம்ம ஊர் பஜார் இது போல் கொஞ்சம் சீப்பாக இருக்கிறப்பல இருக்கும் சொல்கிறாங்க. பட் வந்து எனக்கு அது வித்தியாசம் தெரியல. டாலர்ஸில் கன்வெர்ட் பண்ணி பார்க்குறப்ப எல்லாமே ஜாஸ்தியாக தான் இருந்தது. ஆனால் எல்லா இடமும் ஹாலோவின் பொம்மைங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் இண்டியன் ஐட்டம் ஒன்று பார்த்துக்கிட்டே இருந்தேன். அது வந்து ரொம்ப காஸ்ட்லி, பட் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தோணிது. பார்த்தா $100 ஒரு பிராஸில் இருந்த ஒரு ஸ்டாச்சு. அது என்ன ஸ்டாச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக கெஸ் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது டிஎம் பண்ணுங்கள். ஏன்னா இது வரப்போகிற ஒரு ஃபெஸ்டிவலுக்காக வாங்கினது. போன வருஷமும் இதே மந்தில் தான் வந்திருந்தோம். அப்பையும் அதே போல் நான் ஒரு ஸ்டாச்சு வந்து மார்பிளில் வாங்கினேன். அது $10 தான். இது $100 உடனே பார்த்துக்கிட்டே இருந்தேன். என் டாக்டர் நான் பார்த்த உடனே அம்மாவுக்கு அது பிடிச்சிருக்கு பொழுதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை பில் பண்ணிட்டான். ஆனால் எனக்கு வீட்டில் வந்து அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமோ, இந்தியாவில் வாங்கி நம்ம அனுப்பிச்சி விட்ருக்கலாமோ அப்படிங்கிறப்ப இருந்தது. பட் சரி, வீட்டுக்கு வந்தாச்சு. அதுவும் ஒரு பிடிச்சமான ஸ்டாச்சு, அதுக்கு நம்ம இது பண்ணக்கூடாது. அதுவும் ஒரு வரப்போகிற பண்டிகைக்கு அது வந்து சூட்டபுளாக ஆப்டாக இருக்கும். போன தடவை வாங்கின மார்பிள் பிள்ளையாரும் ரொம்ப ரொம்ப லக்கியஸ்ட்டாக இருந்தது. அதனால் நம்மளும் இந்த ஸ்டாச்சுவும் ரொம்ப லக்கியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து இந்த இதில் வந்து ஒரு பர்ச்சேசிங் வந்து வரப்போ தெரிஞ்சவங்க குழந்தைக்கு வந்து பர்த்டே ஞாயிற்றுக்கிழமை செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு போயிருந்தோம். அதுக்காக நாங்கள் வந்து ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் 2-3 டாய்ஸு எல்லாமே வாங்கினோம். பட் வந்து இங்கே இப்போ வந்து 99% வந்து ஹாலோவின் டாய்ஸும் இந்த மஞ்சள் பூசணிக்காய் கணக்கில் பொம்மை தான். அதுபோல் நான் வந்து இந்த சொட்டர்லலாம் பழைய துணியில் முடிச்சு எடுக்கிற மிஷினோடு இருந்தது. $10 தான். இது வந்து பழைய வீட்டில் வந்து அந்த பழைய ஹவுஸ் ஓனர் வந்து இந்த இதை வச்சுட்டு போயிருந்தாங்க. 2 சேர் வச்சுட்டு போயிருந்தாங்க. இங்கே சேர் பார்த்தோம், ஒன்று $300 அப்படி போட்டிருக்கேன். சூப்பர் வுட்டாக இருந்தது. இந்த இதில் வந்து இதை வந்து நான் வந்த உடனே சார்ஜ் பண்ணி நாங்கள் போட்டு பார்த்தோம். முடிச்சு எடுக்குதான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அழுக்கு எடுத்துட்டு முடிச்சு அதுக்குள்ளே விழுந்துருது. நம்ம சார்ஜ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தேய்ச்சா அதுக்குள்ளே முடிச்சா நூல் விழுந்துருது. அதை எடுத்துட்ட உடனே இந்த சேர் 2 சூப்பராக எடுத்து அடுத்த வீடியோ வந்து விநாயகர் சதுர்த்தி வீடியோ. அன்டில் தான் டாட்டா.